இருந்த போதிலும் இந்த தேர்தலில் அந்த 34-24 ஒரு 10% வாக்குகள், திமுக கூட்டணியில் ஒரு 25 கூட்டணிக்கு ஒரு கட்சிக்கு 1% என்றால் கூட திமுக 25% வாக்குகளை தாண்டி இருக்க வேண்டும். 25% கூட்டணி கட்சிகளை கொண்டு 24% வாக்குகளை தான் திமுக அந்த முறை பெற்றிருக்கிறது. அதிமுக 21% அவர்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் அந்த 21% பெற்றிருக்கிறார்கள். இதனால் அதிமுகவின் வாக்கு வங்கி அவர் குறிப்பிட்ட வாக்கு பெரும்பான்மையான வாக்கு வங்கி அவர்களுக்கு இருக்கிறது. ஒரு குறைவான சதவீத வாக்குகள், அதாவது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அதிமுகவுக்கு விழும், மற்றபடி ஆட்சி மாற்றத்திற்கு வேண்டியவர்கள் அதிமுகவுக்கு போடுவார்கள் என்ற பொதுவான வாக்குகளை ஒட்டுமொத்தமாக விஜய் சுருட்டி கொண்டு சென்று விட்டார். ஒன்னோட அதிமுக போல ஒன்னு கூட திமுக வாக்குகள் மொத்தமாகவே அங்க விஜய் சுருட்டிக்கிட்டார் தான் சொல்ல முடியும். ஏனென்றால் 2024 21% தான் வாங்குறாங்க. அப்போ விஜய் கிடையாது, போட்டியிடலை. அது அதிமுகவோட வாக்கு வங்கி தான் என்ன கேட்டா. அதனால குறைவான அளவுக்கு தான். இன்னொன்று, அந்த கொங்கு மண்டலத்தில் அதிமுக பெருவாரியாக வெற்றி பெற்றிருக்கிறது. தருமபுரியில் அங்கு பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை, திமுக வெற்றி பெறவில்லை, அங்கு அதிமுக வெற்றி பெறுகிறது. சேலத்தில், கோயம்புத்தூரில் இங்கு அதிமுக பெருவாரியாக வெற்றி பெற்றிருக்கிறது. இதனால் அது இங்கே அதிமுக பாமக கூட்டணி கிடைத்த அது வெற்றியாக தான் பார்க்க முடிகிறது. அவர்கள் வெற்றி பெற்ற அந்த 53 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 40 தொகுதிகளுக்கும் மேலாக அந்த பகுதிகளில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் அந்த பகுதியில் அதிமுக வாக்கு வங்கி அப்படியே இருக்கிறது என்பதை தான் இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகிறது. திமுகவின் வாக்கு வங்கியில் தான் ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் கூறிய அந்த குடும்ப வாக்கு வங்கி மாறி இருப்பது, குழந்தைகள் கூறியிருப்பதால் திமுக குடும்பத்திலேயே பாதி பேர் வாட்டி போட்டிருக்கிறார்கள் தாவேக்காவிற்கு என்பதுதான் இந்த 24.20% வாக்குகள். இளைஞர்கள், குழந்தைகள், திமுக குடும்பத்தில் உள்ளவர்கள், பெண்கள் பெரிய அளவில் அந்த வாக்குகளை அவர்கள் தாவேக்காவிற்கு செலுத்தி இருக்கிறார்கள் என்றுதான் தெரிகிறது. அதிமுக வாக்கு வங்கியில் பெண்களின் வாக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தாவேக்காவிற்கு சென்றிருக்கும் என்பதும் இதில் தெரிய வருகிறது. பெண்களின் வாக்குகளை தடுப்பதற்காக பல்வேறு திட்டங்களை அதிமுகவும் திமுகவும் அளித்தார்கள். ஆனால் அதையும் மீறி பெரிய அளவில் அது விஜய்க்கு அந்த வாக்குகள் சென்றிருக்கிறது என்பதால் இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. இருந்த போதிலும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சிக்கலை எப்படி தீர்க்கப் போகிறார் என்ற ஒரு முக்கியமான கேள்வி இப்போது இரவிலும் தாவேக்காவிற்கு எழுந்திருக்கிறது. இந்த தேர்தல் எவரையும் தூங்க விடாமல் செய்துவிட்டது. தாவேக்கா தலைவர் விஜயும் நிம்மதியாக இதில் தூங்க முடியாது, மகிழ்ச்சி அடையலாம். இருந்தாலும் அவர் அறுதி பெரும்பான்மை பெறவில்லை. திமுகவினரும் அவர்கள் தூங்க முடியாது, இவ்வளவு படுதோல்வியை நாம் அடைந்து விட்டோம், தலைவரே தோல்வியடையக்கூடிய அளவுக்கு தாவேக்கா சுனாமி அலை பல அமைச்சர்களை தோற்கடித்திருக்கிறது என்ற ஒரு வெறுப்போடு அவர்கள் இருக்கக்கூடும். அதிமுகவை பொறுத்தவரை அதிமுகவின் எதிர்காலமே 10 ஆண்டுகள் வனவாசம் என்பது இதுதான் முதல் முறை அதிமுகவிற்கு. 5 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இல்லைனால் அடுத்த 5 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்புக்கு வருவதுதான் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த நடைமுறை. அதை இந்த முறை அடுத்த 5 ஆண்டுகளை எப்படி அதிமுக கடத்தப் போகிறது, அது எதிர்கட்சியாகவும் இல்லாமல் 3வது கட்சியாக அதிமுக தாக்கு பிடிக்குமா, தமிழக அரசியல் என்ன நிகழப் போகிறது என்ற அதிமுக பல கேள்விகள் வந்திருக்கிறது. 10 ஆண்டுகள் ஆட்சி இல்லாத ஒரு நிலை இதுதான் முதல் முறை அவங்க இருக்கிறாங்க. இந்த 10 ஆண்டு வனவாசம் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் பெரிய சவால். அவள் ஒரு தடைக்கல்லை விட்டு நீங்கி வந்தால் அடுத்த புதிதாக இன்னொரு தடைக்கல் வருகிறது. இன்னும் அவர் கட்சிக்குள் மேலும் எதிர்ப்பு வலுக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஆனால் அந்த 53 என்பதில் 50 எம்எல்ஏக்கள் அது அதிமுக எம்எல்ஏக்கள் தான். 28 தொகுதிகளில் போட்டியிட்ட 27 தொகுதிகளில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி ஒரே ஒரு தொகுதியில் தான் இந்த முறை வெற்றி பெற்றிருக்கிறது. அதனால் பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு என்பது தமிழகத்தில் இன்னும் அது குறையவில்லை என்பதுதான் இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு காட்டுகின்றன. இதனால் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றால் அதிமுக இதை விட அதிக இடத்தில் வெற்றி பெற்றிருக்குமோ என்ற விமர்சனம் கூட இப்போது வந்திருக்கிறது. பாஜக எதிர்ப்பு என்பதில் இப்பொழுது திமுக, தாவேகா இது தவிர அதிமுகவும் அந்த நிலைப்பாயை எடுக்குமா அல்லது அதிமுகவில் பிளவு ஏற்படுமா என்ற கேள்வியையும் இந்த தேர்தல் முடிவுகள் மற்றும் விஜய் பெரும்பான்மை பெறாத சூழ்நிலையில் ஒரு 8 பேரோ 10 சட்டமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர் பதவியோ அல்லது வேறு பதவிகளுக்கோ ஆசைப்பட்டு இந்த கட்சி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குதிரை பேரம் இன்று இரவிலிருந்தே தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை என்று தாவேகா ஆட்சி அமைக்க முடியாது. அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க அவர்களுக்கு ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார். 6 மாதம் அவர்களுக்கு கால அவகாசமும் கொடுக்கப்படும். ஆனால் எந்த கூட்டணி எந்த கட்சி உடையப் போகிறது என்பதும் அது ஒரு விடை தெரியாத கேள்வியாக இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் மட்டும் அங்கு செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதற்கான பிரகாசமான வாய்ப்பு இருப்பதாக இப்போது தெரிகிறது. பிரவீன், அடுத்த அனைவரும் எதிர்பார்க்கக்கூடியது தாவேகா இந்த அறுதி பெரும்பான்மைக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்ற ஒரு கேள்விதான்.
அதையும் தாண்டி பல்வேறு காரணங்கள் அடிப்படையில 34 விழுக்காட்டுக்கு மேல் தாவேக்காவுக்கு மக்கள் வாக்களித்திருக்கார்கள் அப்படின்னா அவருடைய எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு தாவேக்கா நிறைவேற்றம் செய்ய போகின்றது, பூர்த்தி அடைய செய்ய போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்தா பார்க்க வேண்டும். தொடர்ந்து பேசலாம் கண்ணு.